வணக்கம் இந்தியா. வியாழக்கிழமை பங்குச்சந்தைகள் எக்ஸ்டெண்டர் த கெயின்ஸ். ஏன்னா யூஎஸ்னுடைய ஃபெடரல் ரிசர்வ் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் இல்லைன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. ஸோ அது இன் லைன் வித் த மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ப்ளஸ் சென்ட்ரல் பேங்க் ஒரு ரீஎஃபர்ம் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கமிட்மெண்ட். ஸோ அந்த இன்ஃப்ளேஷன் ஒரு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் காஷியஸாக இருக்கணும். இந்த வாலட்டைல் ட்ரேடிங் செஷன் பிஃபோர் ஒரு டொமஸ்டிக் ஈக்விட்டிஸில் வரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் ஒரு லேட் பையிங்கும் இன்றைக்கி சந்தைகளில் பார்க்க முடிஞ்சுது. நிஃப்டி 46 புள்ளிகள் அதிகரித்து 24,296 முடிஞ்சிருக்கிறது. கிட்டத்தட்ட நிஃப்டி 50 ஓப்பன் 24,249. அதுலேருந்து நேரோ ரேஞ்சு தான் இருந்தது இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த செஷன் சொல்லலாம். அது இன்ட்ராடேயில் ஒரு வீழ்ச்சி 24,187. அது ஏர்லி ட்ரேட்லேயே வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரிமைன் வாலட்டைல் 24,252 to 24,300 ஜோனில் ரொம்ப நேரம் இருந்தது. ஃபைனல் அவர் புஷ்ட் இன்ட்ராடே ஹை ஆஃப் 24,331.40. கடைசியில் 46 புள்ளிகள் செட்டில் ஆகிருக்கு. மேலும் பேங்க் நிஃப்டி தான் இன்றைக்கி ஒரு 100 புள்ளிகளுக்கு மேலே வீழ்ச்சி அடைந்து ஒரு இன்டெசிஷன் பேங்கிங் ஸ்டாக்ஸில் பார்க்க முடிஞ்சுது. விக்ஸும் இன்றைக்கி ஒரு 1.24% அதிகரித்து அரௌண்ட் 12 லெவலில் இருக்குது. ஸோ ரைஸ் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். குளோபல் கியூஸ் பார்த்தோம்னா ஒரு ரிமைன் மிக்ஸ்டாக இருந்தது இன்றைக்கி. ஏன்னா பிரெண்ட் க்ரூடு ஸ்லிப் டு $90 per barrel பிலோ. ஸோ ப்ரீவியஸ் செஷனில் ஒரு ஃப்ரெஷ் யூஎஸ் ஏர் ஸ்ட்ரைக் ஆன் ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அது ஒரு ஏற்றத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பிலோ 90. ஸோ ஒரு சப்போர்ட் டு த மார்க்கெட் சென்டிமெண்ட்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது ப்ராடர் மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்தோன்னா இன்றைக்கி அண்டர் பெர்ஃபார்ம் தான் பண்ணியிருக்கு. மிட் கேப் 0.35% விழுந்திருக்கு. ஸோ ஒரு 3 செஷனாக ஏறின வின்னிங்லேருந்து இன்றைக்கி வீழ்ச்சி. அதுபோல் ஸ்மால் கேப்பும் இன்றைக்கி 0.56% விழுந்திருக்கு. அட்வான்சஸ் 1,119, டிக்ளைன்ஸ் 1,830. மார்க்கெட் பிரெத்தை பொறுத்தவரை பார்த்தோன்னா நெகட்டிவாக இருக்குது. ஸோ நெகட்டிவ் irrespective ஆஃப் த மார்க்கெட் கெயின்ஸ். ஓகே, அதுபோல் 86 பங்குகள் 52 வீக் ஹை, 52 பங்குகள் 52 வீக் லோ, 64 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 92 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டை டச் பண்ணியுள்ளது. அதுபோல் துறைகளை பார்த்தோன்னா ஆட்டோமொபைல், எனர்ஜி, மீடியா ஏறி இருக்கு. ரியாலிட்டி, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் பேங்கிங் செக்டார் வீழ்ச்சி அடைந்துள்ளது. ஏரிய பங்குகள்னால் எம்என்டம், கோல் இந்தியா, ஐஷர் மோட்டார், மாருதி அண்ட் டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள். இறங்கினதில் அதானி போர்ட், HDFC லைஃப், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், தென் அல்ட்ராடெக் சிமெண்ட் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். இதில் பிளாக் டீலை பொறுத்தவரை இன்ஃபோசிஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ் அண்ட் பஜாஜ் ஃபின்சர் இது மூணுலையும் நடந்திருக்கு. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் டாபர் இந்தியா இன்றைக்கி 1.25% விழுந்திருக்கு. அவங்களுடைய க்ரோத் இன் குவார்டர்லி ப்ராஃபிட்டில் ஒரு வீழ்ச்சியை பார்க்க முடிஞ்சது. அதனால் கன்சர்ன் அபவுட் த மியூட்டட் அண்டர்லையிங் டிமாண்ட் அப்படின்ட்டு இந்த நியர் டேர்ம் ஏர்னிங்ஸில் ஒரு ஆப்சன்ஸ் இருக்கிறதுனால ட்ரிகராய் வீழ்ச்சி. தென் எஸ்எம்எல் மகேந்திரா 10% ஏறி இருக்கு. எம்என்டம் அந்த ட்ரக் அண்ட் பஸ் டிவிஷன் இருக்கிறதில்ல. ஸோ இதெல்லாம் ஒரு முக்கிய இன்புட்டு. தென் கோல்டு பார்த்தோன்னா 838 அதிகரித்து 1,42,000. சில்வர் 1,021 ரூபாய் அதிகரித்து 2,18,000. க்ரூட் ஆயில் 57 ரூபாய் குறைந்து 8,057. ஸோ மார்க்கெட்டில் இன்றைக்கி நிஃப்டி ஃபியூச்சர் பிலோ ஆவரேஜ், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் பிலோ ஆவரேஜ். மார்க்கெட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் இண்டெசிஸ் நியூஸ்லேருந்து வெளில வரணும்னா நிறைய நியூஸ் எதிர்பார்த்திருக்கிறது. நியூஸ் தகுந்த மாதிரி மார்க்கெட் ட்ரிகராகி அதனுடைய ஆக்டிவிட்டியை காமிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் ஓவராலாகவே வெதர் இட் இஸ் ஆன் த அக்யூமுலேஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது நாளைக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.